friends, welcome to Balaji Roja Vlogs. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பண்ண போறோம். அது என்னன்னா chicken stuffed paratha. இது எப்படி பண்ணலாம்னு டீடைலா வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல்ல பார்க்க யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் chicken stuffed paratha பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் pinch of salt போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். சால்ட் தேவையான அளவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து 2 to 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சில்லி பவுடரையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்குள்ள வைக்கிற சிக்கன் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சிக்கன் ஸ்டஃப் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு ரோல் வந்து எடுத்து அதை வந்து லைட்டாக தேய்ச்சி சென்டரில் வந்து கொஞ்சம் நிறைய டென்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மற்றபடி சுற்றி வந்து மெல்லிஸாக இருக்கணும். நடுவில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க கார்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி அதை ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, பிகாஸ் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தவா வச்சுட்டு தவால போட்டு எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, டேஸ்டான சிக்கன் ஸ்டஃப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.